பியூட்டிஃபுல்ல. சார் எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ரொம்ப அழகான ஒரு பொண்ணை பார்த்து நீ இந்த படத்துல ஆன்டகனிஸ்ட்மா, இன்ஃபேக்ட் நீ வந்து ஒரு ஒரு மித் மாதிரி தானே ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹிஸ்டரி ரியாலிட்டி அண்ட் மித்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு நம்பிக்கை. இவங்களும் கேட்குறாங்க அந்த ஒரு கேள்வியை ட்ரெய்லர்லேயே. அப்போ இவங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்க ஆர்த்தி பண்ணணும், நீங்க எப்போ முடிவு எடுத்தீங்க? when did you decide okay I am ஆர்த்தி? I was at a stage in my career where I wanted to work with good directors and do memorable roles. And as a female artist, as Parvati would know, it's so rare to get a good, well-written female character, and that too in a good maker's movie. Our combination is very rare. My manager told me that Ranjit sir was casting. I didn't know what the character was. I didn't know how important the character was. But the moment I heard his name, I was like, I want to do this. Please, please, like somehow just, make it happen. But I didn't know about the character till I signed the movie, because like Parvati said, Ranjit sir doesn't talk. So he doesn't. போராட்டமா இருக்கும் போல இருக்கே சார் அவங்க கூட. It's all coming out. So then they sent me the script. So then I read the script and then I read the character and I was blown away. I was like, wow, such a... Nobody writes a character like that for a woman. When a character like that is written, it's for a male artist. It's a man versus a man, as we see in most films. That's the palette. You never see a man with a woman at that same level of power, in the film. So I was very surprised that he wrote something like that. I found that very interesting. And once we started working on the film, is when I started finding out what his exact vision was. It's very hard to imagine that vision when you're reading the script. So as the shoot progressed, I realized, and I'm eternally grateful for Aarti. How was the experience first week of shoot? அதுதான் சார் அடுத்த கேள்வி. அவங்களே வழி எல்லாம் மறைச்சிட்டு நல்லா பேசுறாங்க. கை ஆடாது. நான் 3 ஆக்டர்ஸ் கேக்குறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சார் கேக்குறேன். சார் how was the first week of shoot? இல்ல இவர் ஒரு 7 நாள் அடிச்சாருங்க சார். நான் நினைச்ச மாதிரி இல்ல, நாம வேணா பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் பேசிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, ஒண்ணும் வேணாம், எனக்கு அதனால அவரும் நினைச்சு போனது வேற. பட் ரொம்ப இழுத்துருச்சு. இவங்க மாளவிகா சொல்றப்ப நான் படம் பார்த்தோன்னு அதான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம வடிவேல் என்ன டைலாக் தான், எவ்வளவு அடி வாங்கினாலும் நல்லவே சொல்லிட்டாங்க, அவ்வளவு அடி வந்திருக்கு. Actually, you know what, 50%, see, for actors 50% என்னதான் நீங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் 50% is what a director writer writes for you. ஸோ அந்த ரைட்டிங் வந்து 50% அவங்க மனசுல இருக்கும். நீ என்ன கேரக்டர் அவர் எவ்வளவு உண்மையா எழுதியிருக்காரோ அதுதான் மனசுல நிற்கும். அதோடைய அலங்காரம் தான் அவங்க பண்ற ஹார்ட் ஒர்க்லாம். ஏன்னா விக்ரம் சார்லாம் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எல்லா படத்தையும் வீட்டை குறைப்பாரு, இதை பண்ணுவாரு. நமக்கே கஷ்டமா இருக்கும், என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாரு. நானே சொன்ன ஒரு வாட்டி, சார் ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க, ஹெல்த் எல்லாம் ஏன் சார் இப்படி பண்றீங்க, நம்ம தங்கலான் பூஜையில சொன்னேன். அவ்வளவு பண்ற உழைப்பு உங்களுக்கு கேரக்டர் சரியா இருந்தால்தான் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும். அது வந்து தங்கலான்ல இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அமைஞ்சிருக்கு. Not only 3 பேர், everyone, all of them. So that, it falls in place in only few scripts. I think Tangalan is one of those. ஜிவி டார்லிங் சொல்றப்ப ஒண்ணுதான் ஞாபகம் வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அண்ணனை போய் மீட் பண்றோம். நானும் ரஞ்சித் சாரும் போய் விக்ரமண்ணா வீட்டில் மீட் பண்ணிட்டு இவர் ஒரு டைம் லைன் சொல்றாரு. 3 monthsல நாம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், எனக்கு 3 months. நான் வெளியே வந்தோன்னு வான் பண்றேன், மத்த ஹீரோ மாதிரி நினைச்சுக்காதீங்க, இப்ப இருந்து ஆரம்பிச்சிருவாரு, தயவு செஞ்சு கரெக்டா சொல்லணும். இல்ல சார் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டே 3 பேரும் ஆமா எவிடன்ஸ் இருக்குண்ணா. 3 months கழிச்சு போறோம். எதுக்கு போறோம்னா மறுபடியும் 2 மாசம் வேணும்னு டைம் கேட்கறதுக்கு போறோம். நான் போறப்பே சொன்னேன், செத்தோம் நம்மன்னு சொல்லிட்டு நான் பயத்திலேயே போறேன். பட் இவர் என்ன நினைச்சு வந்தாருன்னு தெரியல. நாங்க எங்க அண்ணனை பார்த்துட்டு வந்தோமோ அன்னைக்கு இருந்து ஒரு சென்டிமீட்டர் கூட முடிய கட் பண்ணல. 3 மாசம் அப்படியே இருந்ததுல இருந்து 22 kgs குறைஞ்சு வந்திருக்காரு.
முடியெல்லாம் வளர்த்தி நான் செத்தோண்டா இன்னைக்கு டைம் வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டாரு, கம்ப்ளீட்டா ஷ்ரிங்க் ஆகி. எனக்கு தெரியும் அந்த ஒரு 3 மாசத்துல நீங்க அவ்வளவு குறையணும்னா எவ்வளோ ஃபுட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உள்ள போய் 2